வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சைக்கோத்தனமாக பிரபு வந்து தேன்மொழி கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தேன்மொழி கழுத்தில் இருக்க தாலியை அவுத்து போடு, இப்போவே வந்து அரவிந்த் வந்து உன் கழுத்தில் வந்து தாலியை கட்டுவார் அப்படின்னு எல்லாம் நம்ம ஜனகமாக தமிழ் எல்லாம் சொன்னாலும் நம்ம தேன்மொழி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்பா வந்து செல்வரத்னம் இப்போ அந்த குறிஞ்சிநாதன் கைப்பிடி இருக்காரு. அவருக்கு கழுத்தை அறுத்து இந்த பிரபு போட்டுருவான். அதனால அவருக்கு உயிரை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம இந்த தாலியை அறுக்கக்கூடாது. எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து இந்த சுமையை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேன்மொழி அப்படியே வந்து உடஞ்சி போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வாடா தங்கம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரபு அப்படியே தேன்மொழிக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காரில் கொண்டு அடைக்கிறாங்க. நம்ம தமிழ் தாங்கிக்கிட முடியாமல் ஓடி வராங்க. இந்த பாரு, நீ கார்ல இருந்து இறங்கு, எதுக்காக நீ இப்படி இவனு கூட போகாத, என்ன ஆச்சு உனக்கு தேனு, நீ கார்ல இருந்து இறங்கு, இவன் ஒரு சைக்கோ, இவனு கூட வாழவே முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தேன்மொழி கிட்ட நல்லாவே தமிழ் வந்து கெஞ்சுறாங்க. ஆனாலும் என்னை மன்னிச்சிருக்கா, நம்ம அப்பாவை வந்து காப்பாற்றணும், அதுக்காக நான் இந்த தாலியை சுமந்து தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இறுக்கமான முடிவோடு வந்து போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, டே என் தங்கச்சியை விடுடா, எதுக்குடா நீ அவ கழுத்தில் இந்த தாலியை கெட்டுன அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து பிரபுவின் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு அந்த அடாவடித்தனமாட்டு வந்து சைக்கோத்தனமாட்டு நம்ம பிரபு வந்து தேன்மொழி கழுத்தில் தாலியை கட்டிட்டாங்க. ஒரு வருஷமாக தேன்மொழியும் அரவிந்தை வந்து லவ் பண்ணி அவங்க அழகாக வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் ஸ்கெட்சு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடு பொடி ஆக்கும் விதமாக அமைஞ்சிட்டு இதை யாரும் எதிர்பார்க்கல. பொண்ணுங்க தாலியை கழுத்தில் வந்துட்டா அந்த தாலியை சுமந்துக்கிட்டு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும்னு தேவையில்லை, அதை அறுத்து எரி. இப்போ வந்து அரவிந்த் தாலி கட்ட தயாராக இருக்கான், இதை தூக்கி எரித்தேரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த மேடையிலே வேற கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அரவிந்த் கூட அப்படின்னு வந்து நல்லாவே நம்ம ஜனங்கமாக சொல்லுறாங்க, நம்ம தமிழில் சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம தேன்மொழி அப்படியே வந்து இடி கணங்காக வந்து ஒரு விஷயத்தை தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தன்னோட அப்பா செல்வரத்னம் அந்த குறிஞ்சிநாதன் கையில் தான் இருக்காரு. அவரை மீட்கணும், இல்லாட்டினா இந்த பிரபு நான் இப்போ தாலியை கலத்தி எறிந்தேன்னா உன் பொண்ணு நான் கட்டின தாலியை கலத்தி எறிந்தவ தானே அப்படின்னு வந்து அப்பாவுக்கு கழுத்தறுத்து போடுறதுக்கும் தயாராக இருப்பான் இந்த சைக்கோ. அதனால நம்ம இந்த இடி எல்லாத்தையும் தாங்கிக்கிட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவள் என்ன சொன்னாலும் தமிழ் உன் தங்கச்சி அந்த தாலியை கலத்த மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முட்டாள்தனமாக இருக்குது தேனு, நீ கலத்தி எரி அப்படின்னு எல்லாம் நல்லாவே கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனாலும் இந்த மனமேடையிலேயே அப்படியே போர்க்களங்கனங்க வந்து நம்ம தேன்மொழி அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி பர்தாவுக்குள்ளே அப்படியே நொந்துக்கிடாங்க. தன்னோட பொண்ணு இந்த குறிஞ்சிநாதன் வீட்டில் வாழ்க்கப்பட்டு போகிறதா, இந்த குறிஞ்சிநாதனை எப்படிப்பட்ட கள்ளை, இவனுக்கு வீட்டில் போய் நுழையதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஜனகாமா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து தேன்மொழி கேட்கல. அவள் யார் சொல்லியும் கேட்க மாட்டா, வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேன்மொழியை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் இனி அப்படின்னு வந்து பிரபு வந்து தேன்மொழியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். காரை தொடர்ந்து காரில் ஏற்றுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தேன்மொழி வந்து அழுதுகிட்டே காரில் இருக்கிறாங்க. நம்ம தமிழ் ஓடி வராங்க, என் தங்கச்சியை தடுத்து நிப்பாட்டணும், அவனு கூட போயிடக்கூடாது, அவன் சைக்கோ, என் தங்கச்சி என்ன வேணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு வந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த பாரு தேனு, நான் உன் அக்கா சொல்கிறேன், நீ எலும்பு கார்லேருந்து எலும்பு, உன் வாழ்க்கையை மாற்றலாம், இன்னும் வந்து ஒன்றும் தலைகீழாக ஆகி போகலை, இவனு கூட போகாத அப்படின்னு எல்லாம் சொல்லு நேரம் அக்கா என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா நம்ம அப்பா செல்வரத்னம் அந்த குறிஞ்சிநாதன் பிடியில் இருக்காரு, அவரை பத்திரமா மீட்கணும், அவர் பாவம் அவன் அகப்பட்டு வச்சிருக்கான்,
நான் வந்து இப்போ இந்த தாலியை கழட்டி எறிந்தேன்னா கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு உயிருக்கு உலை வச்சிருவான் இந்த பிரபு. அப்பாவுக்கு கழுத்து அறுத்து போடுறதுக்கும் தயாரானவன் ஒரு மறவேன். அவன்கிட்ட இருந்து நம்ம அப்பாவை பாதுகாக்கணுங்க்கா. அதுக்காக நான் இப்படி ஒரு இறுக்கமான முடிவை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு சட்டையை பிடிக்கிறாங்க தமிழை. ஏண்டா என் தங்கச்சி வாழ்க்கையை நாசாகிட்டிய பாவி, என் தங்கச்சி இந்த அளவுக்கு வந்து மனம் மாறுவான்னு தெரியல, இப்படி ஆக்கிட்டிய பாவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் தட்டி விட்டு காரில் நம்ம தேன்மொழியை கூட்டிக்கிட்டு வந்து போகிறாங்க. நான் குறிஞ்சிநாதன் வீட்டில் வந்து பிரபுக்கு ஆர்த்தி எடுக்க அவங்க அம்மா வந்து தயாராக இருக்காங்க. அவங்க நம்ம எப்படினாலும் வந்து நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோம், அந்த ஜனகாவின் அஸ்திவாரத்தை இனி ஆட்டங்காண வைப்போம், இவளும் அவள் பேத்தி தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது ஜெயாவோட பொண்ணு, ஜெயாவுக்கு சரியான ஆப்பு வைப்போம், ஜெயாவை காயப்படுத்தினாலே அது ஜனகாவை காயப்படுத்தினது போல தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம குறிஞ்சிநாதன் பிரபு இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட ஸ்கெட்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வந்து சேதுவை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து சேது கிட்ட வர்ஷினி சொல்கிறாங்க, இந்த பாரு சேது, அந்த பிரபு இவ்வளவு மோசமானவன், நல்ல காலம் என் வாழ்க்கையை நீ வந்து காப்பாற்றிட்ட, பாவம் அந்த தேன்மொழி எவ்வளோ கனவோடு அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை இப்படி வந்து பிரபு வந்து சிதைப்பான்னு நினைக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் எப்படினாலும் அது தேன்மொழி என்னோட பொண்ணு மாதிரி தான், அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போயிடாங்க. நம்ம ஜனகாமா மொத்த குடும்பமும் வந்து உடஞ்சது கணங்காவே வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. நம்ம ஜனகாமா அப்படியே வந்து சில கணங்காக இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேன் வந்து கலங்காதுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிற நேரம், என்ன தேன் உனக்கு என்ன தமிழ் உனக்கு வருத்தமா இல்லையா, இப்படி வந்து பண்ணிட்டானே இந்த பாவி, உன் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு வந்து சொல்லுறா. ஆமாம் எனக்கு கூட வருத்தமாக தான் இருக்கா, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் தேனு வந்து சம்மதிச்சிருக்கா, இது என்னதுன்னு தெரியலை, இல்லாட்டினா கண்டிப்பாக அவன்கிட்ட தாதியை கலத்தி எறிந்திருப்பா, இது என்னமோ நடந்திருக்கு, அவன் என்னமோ செய்திருக்கான், அதுதான் ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா எதுக்காக இவ சம்மதிச்சா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜெயா ராணியை வந்து கசினா அவங்க வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பாரு ஜெயா, இப்படி நீ உடஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை நான் வாழ்க்கையில் இந்த படுபாவியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், குறிஞ்சினாதே அவ்வளோ பெரிய கேடு கெட்டவன், இப்போ அவன் வீட்டு மருமகளாக என் பொண்ணு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க ஜெயாராணி.